ஃப்ளாஷ்பேக். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எங்கே ரைடு கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரைடு கோலுமலைக்கு தான். சரி, எங்கேயாச்சும் பியூர் வெஜ்ஜு ஹோட்டல் எதாவது கிடைச்சின்னா மதிய உணவை போடணும். மதிய உணவை போட்டுட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியும் போடணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பயங்கர டீஹைட்ரேட்டில் இருக்கேன். ஓ, நீ அப்படி வரியா? யாராங்க? ஆஹா, நம்பர் பிளேட்டு கயிறு போட்டு கட்டினா கூட பரவாயில்ல, நம்மளால மொத்தம் டிக்கேவே கயிறு போட்டு கட்டி வச்சுக்கிறாரு. என்ன சொல்கிறது இவரா? அப்போ இவர்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் போகணும். ஏன்னா அவர் முன்னாடி பின்னாடி எதுவும் பார்க்க மாட்டார். ஒரு பாட்டில் போயிட்டே இருப்பார் ஜாலியாக. சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். அங்கிள் வலிஞ்சின்னு வராருப்பா அப்படியே சாமி. இப்ப 12 இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. எல்லாம் ஒரு மார்க்கமாக தான் சுற்றுறாங்க. இதுல ஒன்னும் குறைச்சலடா, இதுல ஒன்னும் குறைச்சல. ஆஹா, நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது காற்றுங்க. வெயில் அடிக்குது. வெயில் அடித்தாலுமே காற்று அந்த ஜில்னஸ்ஸு அப்படியே ஃபீல் ஆகுது. நீ அடிக்கிற வெயில சொட்டு போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு. நம்மளுக்கு 29 கிலோமீட்டர் தான், ஆனால் 1 ஹவர்னு காட்டுதுப்பா. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. 2 மணி. நம்ம வந்து கம்பல்சரி தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம். இப்போ ஒரே ரோடு காட்டுது கைஸ். ரோடு நல்லாயிருக்கு. ஆனால் உண்மையிலே இங்கே பாருங்களா. ஆனால் ஆறு நடிக்காதுன்னா இருந்தேன் கொண்டாரம் போகிறேன். அப்படியே எங்கள் அப்பா எவனாச்சும் மறந்து விட்டானா நேராக முடிஞ்சாவான். குழிக்குள்ளே தான் கீழே நேராக போய் குழிக்குள்ளே படுத்துப்பான். அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எவனா வந்தான்னா நேராக குழிக்குள்ளே தான். கேஎஸ்ஆர்டிசி பஸ் வருது. என்ன தலை உள்ளே விட்னா தலை வெளியே விட்டுன்னு போய்னுக்கிறாரு அவர். தலை கை எல்லாம் ஆல்மோஸ்ட் மேப்பில் வந்து பக்கத்தில் எங்கேயோ ஊர் இருக்கிற மாதிரி வீடு இருக்கிற மாதிரியே காட்ட மாட்டேங்குது. போடா எப்பா போடா நீ சாமி. ஐயோ, ஆர்ன் அடிச்சு கொள்றானுங்களே. ஆர்ன் அடிக்காமல் ஓவர்டேக் பண்ணுங்களா. நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. மிமிக்ரி பண்ணா சும்மா உள்ள லைக். என்ன உளறுகிறா? ஆஹா, எங்கே மீன் வறுக்கிறாங்களே. எச்ச ஊறுதே நாக்கில். மீன் வறுக்கிறானுங்களே. மீன் அந்த கடையில் மீன் வறுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பசியில் இருக்கும்போது தான் மீன் வறுப்பீங்களாடா? ஏண்டா ஒரு மனசாட்சி இல்லையாடா உங்களுக்கு? ஆஹா, இங்கே பாருங்களா. நல்லா இருக்கு. ஆனாலும் இன்னும் டோபமைன் ரிலீஸ் ஆகல. மேலே போய் நான் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் தான் டோபமைன் ரிலீஸ் ஆகும். ஏன்னா நான் அதை அப்படி தான் ஃபீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ எனக்கு பச்சைக்கிழமையில் நான் சாப்பிடக்கூடாதா? அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஆல்மோஸ்ட் அப்போ எனக்கு தெரிஞ்சு 60 கிலோமீட்டர்ஸு 2 ஹவர்ஸ் காட்டுது. 60 கிலோமீட்டர்ஸ் 60 கிலோமீட்டர்ஸ்க்கு எதுக்குடா 2 ஹவர்ஸு? திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு ரோடு போகுது, அப்படி ஒரு ரோடு போகுது. கார்கார அங்கல் எச்ச துப்பிடும் போ அந்த பக்கம். இங்கே பார்த்தீங்களா மேப்பில் ஃபுல்லாக 2 சைடுமே வந்து எல்லாம் வெறும் க்ரீன் தான் காட்டுது. நான் வேறு எங்கே தொட்டு விட்டேனே. ஓஹோ ஓடா அடிச்சு நவுத்துறா. சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கும்? நல்லா இருக்குது இந்த ரூட்டு. ஆனால் ஆக்சுவலாக அந்த ரூட்டு இன்னொரு ரூட்டு நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த ரூட் இந்த அளவுக்கு இருக்குமான்னு சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த பைபாஸ் வந்தோம்ல, அந்த பைபாஸ் மாதிரி தான் அந்த ரூட்டு. அங்கே தான் போய் ஜாயிண்ட் ஆகுது. ஜாயின் ஆகி போய் சுற்றிட்டு மறுபடியும் ஏதோ ஒரு ஊருக்குள்ளே வந்து வர்ற மாதிரி காட்டுது. ஆனால் இந்த ரூட் நல்லாயிருக்கு. இந்த ரூட்டுமே ஏன் நல்லா இருக்குன்னா, நம்ம மதிய டைமில் வந்திருக்கோம், யாரும் இல்லை, ரோடு காலியாக இருக்குது, அதனால் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் இயற்கை.
இயற்கையோடு போயிட்டுருக்கேன் நான். இந்த மாதிரி இடத்துல ஏதோ ஒரு வீடியோ கீழே கட்டணுமா, ஜாலியாக ஒரு 2 ஆடு 2 மாடு மேய்ச்சின்னு அப்படியே ஜாலியாக. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இடத்துல அட்லீஸ்ட் லேண்ட் வாங்கி ஒரு வீடு கட்டி வீக்லி ஒன்ஸு சின்னதாக ஒரு வீடு மாதிரி கூட க்ரியேட் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸு இந்த சாட்டர்டே சண்டேஸில் இல்லை இந்த மாதிரி எப்போச்சும் நம்மளுக்கு அந்த சைடு வந்து சிட்டிக்குள்ளே வந்து நம்மளுக்கு டென்ஷனாக இருக்குன்றப்போ இந்த மாதிரி வந்துடணும். வந்துட்டு நிம்மதியாக ஏதாவது சாப்பிட்டு கிஃப்ட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு ஆராமாக இருந்துட்டு போயிடலாம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்த இந்த மாதிரியே வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இடத்த வந்து சிட்டி ஆக்கிட்டாங்கன்னா நல்லாவே இருக்காது. கேமரா ஆனில் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, என் பாட்டில் பேசின்னு பண்ணிக்கிறேன் பைத்தியக்கார மாதிரி. ஆனில் தான் இருக்குது, ஏன்னா சில டைமில் ஆஃப் ஆகிடும். அதனால் ஆனில் இருக்கா இல்லையான்னு கூட தெரில, என் பாட்டில் பைத்தியக்கார மாதிரி பேசின்னு பண்ணிக்கிறேன். ட்ராவல் எங்கன்றதை வந்து நம்ம விரைவில் வந்து இந்த ஆல் ஓவர் தமிழ்நாடு விரைவில் முடிக்கணும். ஏன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முடிஞ்சதுக்கப்புறம் ஆல் ஓவர் இந்தியா வர பிளான் இருக்குது. ராஜஸ்தானெல்லாம் போகணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு வீடியோ ஒன்று ராஜஸ்தான்னா அந்த சைடெல்லாம் போகிறதுக்காக வீடியோஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தேன், அப்போ அவங்க வந்து இந்த ஆடு தான் மேஜராக, அந்த ஆடு மேய்க்கிறது அந்த மாதிரி வேலை தான் அங்கே வச்சிட்ருக்காங்க. அந்த ஆடை மேய்க்கிறதுக்கு உள்ளே போகிறாங்கன்றப்ப அவங்களுக்கு மொபைல் சார்ஜிங்க்கு கூட வந்து எங்கேயுமே வந்து ஒரு வசதி இல்லை. இல்லைனா வந்து அந்த ராஜஸ்தான் பாலைவனத்தில் அந்த மணல் வந்து புயல் மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து அவங்க ஒரு சின்ன குடிசை மாதிரி வச்சுருக்காங்க. அந்த குடிசைக்குள்ளே தான் தங்குறாங்க. சோலார் யூஸ் பண்ணி தான் மொபைல் சார்ஜிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணுறது, மழை தண்ணியை வந்து எங்கேயுமே வந்து சேமிக்கிறது இல்லை. எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு இயற்கையிலேருந்து நம்ம ஒரு சோர்ஸை எடுக்கிறோன்னா அட்லீஸ்ட் நம்ம அந்த மறுபடியும் நம்ம அந்த எனர்ஜியை நம்மளுக்கு அதுக்கு நம்ம ரிட்டர்ன் தரணும்ல. அதை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லைன்றப்ப ஒரு நாள் சடனாக தமிழ்நாடு வந்து ஒரு நாள் பாலைவனம் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எங்கேயுமே தண்ணி இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்களேன். உக்காந்து தண்ணியே இல்லை, அந்த கிடைக்கிற கொஞ்சம் தண்ணி கூட கீழே சிந்தாமல் குடிக்கணுன்ற நிலமை இருக்குன்றப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு நாள் யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். இங்கெல்லாம் ஒரு ஹோட்டல் கூட இல்லை. அங்கேயே சொன்னேன் நான், இங்கே ஏதோ எக் ரைஸ் கிடக்கு, அங்கேயே சொன்னேன் ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு வாடான்னு. வாங்காமல் காஞ்சிலாம் போயின்னுக்கிறேன் நான். என்ன ஆக போகுது தெரியல. இதில் பத்தாவதுக்கு இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, கேஷியர் இல்லை, எல்லாமே வெறும் ஃபோன்பேவாக இருக்குது. இங்கெல்லாம் ஃபோன்பே வந்து மேஜராக இருக்கா இல்லையா தெரியல. இன்னும் ஒரு 19 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 19 கிலோமீட்டர்ஸ்னால் ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் கீழேருந்து மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. லாரிக்கார அங்கிள் ஓவர்டேக் பண்ணோம். சாப்பிட எங்கேயாச்சும் ஏதாச்சும் வாங்கணும். ஒரு கடையை கூட காணுமே, எங்கேயாச்சும் ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்தா லாரி வேறு பிரேக் டவுன் ஆகிடுது. ஃபுல் லோடு ஏற்றின்னு வந்துக்கிறார் அங்கிள். டமார்னு வீல் ஒஞ்சி உக்காந்துக்குது அது பாட்டில். சரியா போச்சு. அதுவும் டர்னிங்லேயே உக்காந்துருக்குது. ஃபுல் ஸ்பீடில் வந்து திருப்பி இருப்பார் போல். எந்த சைடு வீல் ப்ரெஷர் எடுத்துச்சோ அந்த சைடு வந்து வீல் வந்து பிரேக் ஆகிட்டுக்குது. அங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே வாங்குவோம். ஏன்னா இந்த கடை நான்வெஜ் கடைன்னு நினைக்கிறேன். நான் வெஜிடேரியன் தான், சாட்டர்டே மட்டும் வெஜிடேரியன். இதுக்கு யாரெல்லாம் கேவலமாக கமெண்ட்ஸ் கல்வி ஊற்றுறீங்களோ தெரில. சாட்டர்டே மட்டும் நான்வெஜ்ஜுக்கு லீவ் விட்ருக்கேன், அவ்வளோதான். சண்டே வந்து ஃபுல்லாக சாப்பிட்ணும்ல, அதனால சாட்டர்டே லீவு. அப்படி அதனால் லீவு சாட்டர்டே, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் மற்றபடி வேறு எதாவது நினச்சிக்காதீங்க. சண்டே வந்து ஹெவியாக நான்வெஜ் சாப்பிட்ணுன்றதுனால சாட்டர்டே வந்து அதுக்கு லீவ் விட்டுருக்கேன். இன்னொரு 17 கிலோமீட்டர்ஸ் தான். அதில் ஏதாவது ஊர் கிடைக்கிற வரைக்கும் போட்டு புரட்டை எடுத்துன்னு போயிடலாம். சர்றன்னு போய் டக்குன்னு ஏதாவது சாப்பிட எதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வாங்கிக்கின்னு குரங்கு மாதிரி போய் மலை மேலே உட்காந்து சாப்பிடுவோம். இது ஏதோ சின்ன ஊர் மாதிரி இருக்குது. இங்கே எதாவது இருக்கா பார்க்கலாம். ஊர் இருக்குது, ஏடிஎம், அது ஏடிஎம் இருக்குது. இங்கே பானிபூரி இருக்குது. ஆஹா, பானிபூரி வச்சிருக்கு. போடுவோமா பானிபூரி? இது என்ன எனக்கு சோத்துக்கு வந்த சோதனை.
சோதனை அதான் வரல, நானாக உருவாக்கினேன்னு நினைக்கிறேன். இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதே டவுட்டு தான். என்ன வெறும் மாங்காய் தோப்பாகவே இருக்கே. மாங்காய் இருந்தால் கூட ஏதோ பிச்சு சாப்பிட்டு போகலாம். ஆஹா ஆஹா, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க மாங்காய் தோப்பை. சரி, ஓகே காய்ஸ், நான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் இருங்க. இதுக்கப்புறம் ரோடு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching. Subscribe the channel.